ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நடந்து முடிஞ்ச டிப்ளமோ எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025க்கான ரிசல்ட் அப்டேட்டை பற்றியும் பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்டை பற்றியும் ப்ளஸ் கிரேஸ் மார்க் பற்றிய அப்டேட்டை பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் எப்படி ஜாயின் பண்ணலான்றதையும் பற்றி சும்மா ஜென்ரலாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம்னா, உங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டிப்ளமோ எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே பார்த்தோம்னா பேப்பர் வேல்யூஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பார்த்தோம்னா இன்னிலேருந்து ஒரு 2-3 நாள் பேப்பர் வேல்யூஷன் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து இன்னொரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்த சர்க்குலர் படி உங்களுக்கு இந்த வேல்யூஷன் டேட் பார்த்தோம்னா 27 இருந்துச்சு. 27 மே மாதம் இருந்துச்சு. ஸோ 27ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு பேப்பர் வேல்யூஷன். ஸோ இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே 23ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீக்கிரமாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏன் சீக்கிரமாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அந்த கொஷின் வரலாம். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தோம்னா, இப்போ 12th முடிச்சுட்டு நிறைய காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இப்போ டிப்ளமோ முடிச்சிட்டிங்க. ஸோ உங்கள் ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் அப்ளை பண்ணியோ இல்லை டேரெக்டாகவோ இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ரிசல்ட் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் அந்த பேப்பர் வேல்யூஷன்லாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா உங்களுக்கு ரிசல்ட் லேட்டாக வரும். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரிசல்ட் லேட்டாக வரும். எப்பயுமே பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் போயிட்டு ஜாயின் பண்ணுற இந்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னுமே டிலே ஆகும். ஸோ அப்படி டிலே ஆகும் பொழுது உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அங்கே நடத்தி முடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே 1 யூனிட்டோ 2 யூனிட்டோ நடத்தி முடிச்சிருப்பாங்க இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ இதனால் டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகியிருந்தாங்க. ஸோ மேபி இதை அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கவர்மெண்ட். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். தென் பேப்பர் வேல்யூஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றியே ஃபர்தர் உங்களுக்கு அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஈவினிங்கில் கொடுக்குறேன். எந்த பேப்பர் வேல்யூஷன் ஈஸியாக இருந்துச்சு, எதுக்கு பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். தென் அடுத்து பார்த்தோம்னா, இந்த கவுன்சிலிங் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க. கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜ் எப்படி கிடைக்கும், ப்ரைவேட் காலேஜ் எப்படி கிடைக்கும், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எப்படி கிடைக்கும்ன்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ ரிசல்ட்டு வர நெருக்கத்தில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் ஒரு டீட்டெயிலு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஓவராலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் ஆல் கிளியர் பண்ணி உங்கள் பர்சன்டேஜ் ஒரு 95க்கு மேலே இருந்துச்சுன்னா, 95 இல்லைனா 96க்கு மேலே இருந்துச்சுன்னா, 96, 97, 98, 99 இருந்துச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 96 மேலே இருந்தால் நல்ல காலேஜாக கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லும்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையே கிடைக்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இல்லைனா உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜ் இருக்கோ, ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது கிட்டத்தட்ட நினைக்கிறேன். ஸோ நீங்கள் விருப்பப்படுற காலேஜ் இல்லைனா எந்த காலேஜ் நம்பர் 1 காலேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வரும். இல்லை உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட கேட்டால் தெரியும். இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் சொல்ல தயாராக தான் இருக்கேன். ஸோ ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 96 மேலே இருந்துச்சுன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு தென் நீங்கள் அந்த சென்னை சைடாக போகிறது நல்லது. சென்னை சைடோ கோயம்புத்தூர் சைடோ போகிறது நல்லது. மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தால் அவ்வளோ மார்க் நல்லா இருக்கலாம், பிளேஸ்மெண்ட் அவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. ஸோ சென்னை சைட்லாம் போய்ட்டால் எப்படி இருந்தாலும் படிச்சிக்கலாம். நம்ம நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணலாம், நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது ஒரு 92லேருந்து 95 வரைக்கும் உங்கள் பர்சன்டேஜ் இருக்குது. ஓவரால் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 3rd செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் உங்கள் பர்சன்டேஜ் ஒரு 92லேருந்து 95 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எய்டட் காலேஜ் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் நான் ஏன் எடுக்க சொல்கிறேன்னா, 96 மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பார்த்தோம்னா ரொம்ப ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2000, 3000ன்ற மாதிரி தான் காலேஜ் ஃபீஸே இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபீஸே 85,000 கிட்ட வரும். அதை தவிர்த்து புக் ஃபீஸு, பக்ஸ் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு, லொசுக்குன்னு சொல்லிட்டு ₹1 கிட்ட வந்துடும். ஸோ இதனால தான் நான் கவர்மெண்ட் காலேஜ் நல்ல பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறது. ஸோ 96 அதாவது 93 2வது கேட்டகரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நிறைய காலேஜ் இருக்குது. ஸோ ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10,000க்குள்ளே இருக்கும். அந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா
ஒரு 80லேருந்து ஒரு 90% இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட் காலேஜ் நல்ல காலேஜ் நிறைய இருக்குது சென்னையில். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டைரக்ட் செகண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் ஒரு 70% மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து ஜாயின் பண்ணுற மாரி பண்ணுங்கள். ஸோ ஏன் அதை சொல்கிறேன்னா, மேபி தப்பாக கூட இருக்கலாம். 70% மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆல் கிளியர் பண்ணியிருப்பீங்க. உங்களால் இன்ஜினியரிங்கில் போய்ட்டு ஆல் கிளியர் பண்ணி ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்து நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்க முடியும். ஸோ நீங்கள் டிப்ளமோவே 70% கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. உங்களால் போய்ட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியாது தவிர அங்கே இருக்க பேப்பர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நெகட்டிவாக சொல்லலை, ஏற்கனவே நடந்த விஷயத்தை என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட மணி இருந்துச்சுன்னா, காசு இருந்துச்சுன்னா, நான் சும்மா ஜாலியாக கூட போயிட்டு வரேன், இல்லை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், இல்லை நான் படிச்சுப்பேன் சார், டிப்ளமோவில் ஒழுங்காக படிக்கலாம், நான் இன்ஜினியரிங் நான் ஒழுங்காக படிப்பேன் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன கேட்டகரி தான். நான் 96 மேலே இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணுங்கள், 92 மேலே இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் எய்டட் ட்ரை பண்ணுங்கள், 80% மேலே இருந்தால் ப்ரைவேட் காலேஜ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 60-70% இருந்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் உங்கள் ஊர் பக்கத்துலேயே உங்கள் வீட்டை பக்கத்தில் எதனா இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக சொல்ல வர விஷயம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த கிரேஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறேன். எக்ஸாம் முடிஞ்ச அந்த ½ அன் ஹவர்லேயே நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் வரும்னு. அன்றைக்கி ஈவினிங்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எந்த பேப்பர் சொல்லிட்டு பார்த்தோம்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் தேர்ட் இயரில் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட். இந்த பேப்பர் பார்த்தோம்னா ஒரு தேர்ட் இயருக்கு வர பேப்பர். ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சஃபர் ஆவாங்க சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. ப்ளஸ் நான் தான் முழு முயற்சி எடுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டாஃப்ஸ் எவரோ பண்ணியிருக்காங்க இந்த வேலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அது லெட்டர் ஃபார்மேட்டில் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு கொடுத்து நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னையில் கிண்டி கேம்பஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டோட்டுக்கு. ஸோ அங்கே இருக்க சேர்மன் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் சர்க்குலர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பண்ண ஸ்டாஃப் மெம்பருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக வந்து நம்ம வந்து மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தோம்னா இதில் என்னென்ன கொஷின் அன்றைக்கி நடந்தது, அந்த கொஷின் பேப்பரோட கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா கொஷின் கோடு 1274 சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட். என்னென்ன கொஷினுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 11ல் பி இந்த கொஷினுக்கும், 12 பியில் 1, 12 பியில் 2, 13ல் ஏ ஆக மொத்தம் உங்களுக்கு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. 3 கொஷினுமே 14 மார்க் கொஷின் தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த கொஷினை அட்டன் பண்ணி வச்சுட்டு வந்தால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. கொஷின் நம்பர் மட்டும் போட்டு வச்சுருந்தா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது ரிலேட்டடாக எதனா ஆன்சர் இருந்தால் மார்க் கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 11B பார்த்தோம்னா கொஷின் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ சார்ட் பற்றி கேட்டுதாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்த்தோம்னா, இதில் வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன ஆன்சர் இருந்தாலே ஃபுல் மார்க் கொடுங்க அப்படின்ற மாரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 11Bயில். அடுத்தது 12Bயில் ஒன்றுலையும் பார்த்தோம்னா 7 மார்க் கொஷின் ஐபிஎஃப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம புக்கில் வந்து சின்னதாக ஒரு 5 லைன் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு 14 மார்க் கேட்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுத மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றியும் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ரிலேட்டடான ஆன்சர் எதுனா ஃபுல் மார்க் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் 13B அந்த கொஷின்னு பார்த்தோம்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ டயக்ராம் மாரி கேட்டாங்க. ஜிடிஎஸ் அந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி வந்து எதை சொல்லியிருக்காங்க. நம்ம பசங்கள்லாம் வந்து ஏசி டிரான்ஸ்மிஷன் பற்றி எழுதிட்டு வந்தானுங்க. ஸோ அதை பற்றி ரிலேட்டடாக நீங்கள் எழுதினாலும் ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்லேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி சர்க்குலர் படி பார்த்தோம்னா அந்த கொஷின் அட்டன் பண்ணி ரிலேட்டடாக எதனா ஆன்சர் எழுதியிருந்தால் உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றுமே எழுதாமல் வெறும் நம்பர் மட்டும் போட்டு வச்சுருந்தா கண்டிப்பாக மார்க்கு அந்த கொஷின்ஸுக்கெலாம் வராது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க் 14 மார்க் அந்த கொஷினுக்கு கொடுக்கலனாலும் மினிமம் உங்களுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. அப்போ 3 கொஷினுக்கு 10 சேர்த்தா கூட 30 மார்க் வந்துடுச்சு. ஸோ ஈஸியாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த சப்ஜெக்டில் வந்து அதிகமாக 100 மார்க் வரும்னு சொன்னேன். பாஸ் பர்சன்டேஜும் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் இப்போயும் நடக்க போகுது. உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்போல்லாம் டஃப்பாக வருதோ கண்டிப்பாக அப்போல்லாம் உங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு தான் மீனிங். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து பேப்பர் வேல்யூஷன் எப்படி போகுது, எந்த பேப்பர் வந்து கஷ்டமாக இருக்குது, பசங்க எந்த பேப்பர் எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் ஈவினிங் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சப்ஜெக்ட்டை பற்றி ஓரி பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபெயில் ஆகிடுவோன்ற மாரி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த கவுன்சிலிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.